என்ன குதிரை கணக்கிற மாதிரி? ஒண்ணும் இல்ல, கார சட்னி வைக்க வந்தா நல்லதா இருக்கும். ஆனா உடம்புக்கு சௌரியமா இருக்காதுல்ல. ஆமா, ரெங்க எங்க? தோட்டத்துக்கு போயிருக்காரு. அவன் ஏன் தோட்டத்துக்கு போனா? நான் ஒருத்தன் தானே தோட்டத்தை கவனிச்சுக்கிறேன். நான் தான் சாப்பிட வந்துட்டேனே. சாப்பிட்டு போன உடனே அவன் இங்க வந்துருவான். நான் இங்க சரி சரி, என்ன இப்படி திடீர்னு வந்துட்டேன்? போன் பண்ணிருக்கலாம், இல்லன்னா ஒரு லெட்டர் எழுதி போட்டுருக்கலாமே. உங்களுக்கு எல்லாருக்கும் இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் தான் வந்தேன். சர்ப்ரைஸ் இல்ல, ஷாக்கா இருக்கு. பசியா வயத்துக்கு இல்லது, காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. சப்பாத்தி my favorite. லட்சுமி, இப்படி எல்லாம் சாப்பிடக்கூடாது. ஒழுங்கா ஒரு பிளேட்ல வச்சு சாப்பிடுறது. சப்பாத்தி என்ன கால் முளை சோடிட்டு போகுதா? அவ்வளவு பொறுமையில ஆண்டி, எனக்கு ரொம்ப பசிக்குது. அப்படின்னா கை கழுவிட்டு சாப்பிடுறது. கை வாய் எல்லாமே கிளீனா வச்சிருக்கேன். சரசு, உன் தங்கச்சி மேல கூட்டிட்டு போ. டிஃபன் நான் மேல அனுப்புறேன். சரி சார். ஆண்டி, இதையும் கொஞ்சம் அனுப்பிச்சிடுங்க, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். லட்சுமி, உங்க அப்பா மிஸ்டர் ஏலக்கா எப்படி இருக்காரு? ஃபர்ஸ்ட் கிளாஸ், ரொம்ப நல்லா இருக்காரு. உங்களை பார்த்த உடனே கால்ல விழுந்து நமஸ்காரம் பண்ண சொன்னாரு. உழுவு கை அச்சுலா இருக்கு. பின்னால தொடச்சுக்கிட்டு உழுவு. இல்ல, அப்புறமா கை வீட்டு பண்றேன். இப்ப ஆசீர்வாதம் மட்டும் பண்ணிடுங்க. மங்கள முண்டாவும் பாடியும் இன்னும் கொஞ்சம் பெருக்கட்டும். பொட்டி படுக்கைலாம் இங்க இருக்கு. டாக்ஸில இருக்கு. ராஜா, ஆமா, பொட்டி படுக்கையெல்லாம் இறக்கி வச்சுட்டு டாக்ஸி அனுப்பு. சரிம்மா. பதுவே, நான் 100 ரூபாய் கொடுத்திருக்கேன், பாக்கி சேஞ்ச் எடுத்துட்டு வாங்க. சரிங்க. டிப்ஸ் ஜாஸ்தியா கொடுக்காதீங்க. பாலட்சுமி போலாம். இருங்கக்கா, எனக்கு ரொம்ப பசிக்குது. இன்னொரு சப்பாத்தி எடுத்துட்டு வரேன். எடுத்துக்க, பாக்கெட்ல வச்சுக்க. அப்புறமா வரேன். ஓகே ஆண்டி, பை பை. பை பை. பா. லக்ஷ்மி, உனக்கு வந்த இடத்துல எப்படி பிஹேவ் பண்றதுன்னே தெரியல. இது என்ன நம்ம வீடா? நீ நினைச்சபடி எல்லாம் குமால் அடிக்கிறதுக்கு? என் மேல என்ன தப்பு? தப்பு உன் மேல இல்லம்மா, என் மேலதான். அப்பா எனக்கு கட்டி கொடுத்த இடம் அப்படி. நம்ம வீட்டு பழக்க வழக்கம்லாம் வேற, இந்த வீட்டு பழக்க வழக்கம்லாம் வேற. இங்க உட்கார்றதுக்கு, சாப்பிடுறதுக்கு, பேசுறதுக்கு, படுக்கிறதுக்கு எல்லாம் டைம் படிதான். நம்ம என்ன ஜெயில் ஐடியா? சத்தம் போட்டு பேசாத, சிரிக்க கூட கூடாது, அதுவும் டைம் படிதான். கொட்டாதி கூட காலையில விடக்கூடாது, சோம்பேறின்னு முத்திர குட்டிடுவாங்க. அத்தாடி, எமர்ஜென்சி பீரியட்ல கூட இவ்வளவு சட்டத்திட்ட இருக்காது. கொடுமை கொடுமை. எப்படிக்கா நீங்க இருக்க? வா, நம்ம வீட்டுக்கு போயிடலாம். லக்ஷ்மி, அன்பும் ஆதரவும் இருக்கிற இந்த இடத்துல எனக்கு எந்த கட்டுப்பாடும் தொந்தரவா தெரியல. இப்ப நாம எப்படி ஸ்கூல்ல டீச்சருங்க முன்னாடி அமைதியா உட்கார்ந்துருப்போம், அந்த மாதிரிதான் இங்க அத்தைக்கு முன்னாடி நாங்க எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ். மீறி ஸ்ட்ரைக் பண்ணினோம், வெளியே போயிட வேண்டியதான். ஷூர். என்ன? நான் நிச்சயமா வெளில போயிடுவேன். உள்ள வரலாங்களா? Oh, come in, doctor. போட்டு குடி இப்படி தூக்க மாட்டாங்க. ஐயோ, என்னங்க குடியும் கொடுத்தனுமா? இங்கே செட்டில் ஆயிடுறது முடிவு பண்ணிட்டீங்களா? ஏன் தம்பி, ரொம்ப கனமா இருந்துச்சா? கனமா? போனா கனம். பொட்டிக்குள்ள உங்க தங்கச்சி ட்ரெஸ் கொண்டு மாதிரி தெரியல. உள்ள அம்மிக்கல்லும் ஆட்டுக்கல்லும் கொண்டு வந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓ, அவ்வளவு கனமா இருந்துச்சா? எனக்கே தெரியலையே. யூ ஆர் சேஞ்ச். நீங்களே வச்சுங்க. தேங்க்ஸ். எதுக்குங்க? அதான் ரொம்ப கனமா இருந்துச்சுன்னு சொன்னீங்களே, அதுக்கு டிப். கீப் இட். லக்ஷ்மி, வந்தது வராததுமா அவர்கிட்ட சாரி கேளு. நானா மன்னிப்பா இவர்கிட்டயா? ஏன் சார் இன்னும் நிக்கிறீங்க? ஓ, டிப்ஸ் பத்தலையா? இன்னும் 2 ரூபாய் கொடுக்குறேன். வேண்டாங்க. யூ மே கோ. உனக்கு ரொம்ப திமிரு. இதுதான் நீ நடந்துக்கிற லட்சணமா? உன் கல்யாணத்துக்கு போய் இந்த ராஜு அவர் ஃப்ரெண்டும் என்ன கேலி பண்ணாங்க தெரியுமா? நான் மறந்துட்டேன்னு நினைக்கிறாங்க. இதுதான் ஆரம்பம். போ பாப்போம். இத பாரியா, தினம் நீ இப்படி திருத்தனம் பண்ணிட்டு இருக்க. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீ அம்மா கிட்ட வசமா மாட்டத்தான் போற. சும்மா மிரட்டாத. இதெல்லாம் அம்மாவா சம்பாரிச்சு வச்சாங்க? ஆம்பளைங்க சம்பாதிக்க வேண்டியது, பொம்பளைங்க இடுப்புல சாவி கொத்த வச்சுக்கிட்டு மிரட்ட வேண்டியது. உலகத்துல என்னத்த கண்டான்? சாப்பிட்டமா, பாய போட்டமா, படுத்தமான்னு இல்லாம அம்மா அம்மான்னு. ஆமா, உன்ன மாதிரி தான் அண்ணாங்கிறாங்க. இத பாரியா, இதெல்லாம் ஐயா உடம்பு கொத்துக்காதுன்னு டாக்டர் சொல்லிருக்காருல. டாக்டர் எதுக்காக சொல்றாரு? எல்லாம் காசுக்காக.
ரெங்க எதுக்கா செய்யறாரு? எல்லாம் சேவைக்காக. பிடிச்ச வள்ளி, ஐயோ அம்மா வந்துட்டாங்களே. மாட்டீங்கயா? என்னடா ரங்கா, ஆப்பிள் பாய்ஸ் எல்லாம் ரெடியாச்சா? தலையில சூடா இருக்குமா? இப்பதானே கட் பண்ணிட்டு இருக்கா, எப்படி சூடாகும்? அடுப்புல சூடா இருக்குமா? என்ன ஆமா இல்ல. நான் எல்லாம் கிச்சனுக்குள்ள வரக்கூடாது, கொண்டு போ வெளியே. ஏன் ஆண்டி, இது நன்றி உள்ளதானே? ஏன் உன்னை பார்த்து நாய் குலைக்குது? அடிக்கடி இவரு தானே சிக்கன் போடுவாரு. சிக்கன் பிஸ்கட். எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு, நான் போய் முடிச்சிட்டு வரேன். ஏய், எங்கேயும் போக கூடாது, நில்லங்க. ஹாய் ஆப்பிள். ஆப்பிள கழுவிட்டு தான் சாப்பிடணும். ஆப்பிள் கிளீனா தானே இருக்கு ஆண்டி. முதல்ல நாயை கூட்டிட்டு போ. அம்மா, ஷட் அப். நாளைக்கு மெடிக்கல் செக்கப்காக டாக்டர் ராம் பிரசாத் வீட்டுக்கு வர ஃபோன் பண்ணாரு. வீட்ல டாக்டர் இருக்கும்போது ஏன் ஆண்டி வேற டாக்டரை கூப்பிடுறீங்க? அவர் எங்க ஃபேமிலி டாக்டர். ஓ, நல்ல டாக்டரா? ஆமா கரெக்ட். இந்த காலத்துல புதுசா வர டாக்டர்ல நம்பவே கூடாது. எப்படியோ பாஸ் பண்ணிடுறாங்க, அதுக்கப்புறம் லைசன்ஸ் மாதிரி ஸ்டெத்தோஸ்கோப்பை கழுத்துல மாட்டிடுறாங்க. யூ ஆர் ஆல்வேஸ் கரெக்ட் ஆண்டி. முதல்ல நாய் கூட்டிட்டு போ. போறேன். ஐயோ அம்மா, நான் போணுமே. எதுக்கு? ஐயாவுக்கு மருந்து கொடுக்கணும். ஐ. முதலாளி எடுத்து வந்துட்டியா? எல்லாம் ரெடி. வாங்க முதலாளி வாங்க. இப்படி இருக்கடா? ஆமா ஒரு கல்யாணத்துக்கே கொண்டாந்து இருக்கு. உட்காருங்க. அடேங்கப்பா அடேங்கப்பா. டேய், நான் மட்டும் ராஜாவா இருந்திருந்தேன்னா என் இத கழட்டி, என் முத்துமலையை கழட்டி உனக்கு கொடுத்திருப்பேன். கிழவி பெட்டிக்குள்ள வச்சு பூட்டிக்கிட்டான். உனக்கா பணம் எடுக்கலான்னு பேங்க் போனேன். நான் ஏற்கனவே பணம் போட்டிருந்தேனா அந்த பணத்துக்கு மேல கிழவி போட்டான். நான் பணம் எடுக்கிறதா இருந்தா கிழவி பணத்தை எடுக்கணும். அதனால தான் வெறுதியோட திரும்பி வந்துட்டேன். பணம் என்ன முதலாளி, பணம் இன்னைக்கு இருக்கு நாளைக்கு போகும். உங்களுக்காக கோயம்புத்தூர்ல இருந்து கோழி, கொச்சின் மீன், நம்ம ஊர் முட்டை, டெல்லி சப்பாத்தி, பரமக்குடி சந்தையில வாங்கிட்டு வந்தேன். விட்டு வெளியூர்ல இருந்து வந்திருக்கு. உள்ளூர் இல்ல. நான் வச்சுக்க. வேணாம் முதலாளி. வேணாமா? சரி விடு. ஆமா, கிழவிக்கு தெரியாம எப்படி இப்படி கொண்டாந்த? கைவசம் கதை இருக்குங்களே, அவுத்தோடு. இங்க பாருங்க. என்னடா வெள்ளை வெள்ளையா வெளியே வருது? வெள்ளை இல்ல முதலாளியே, அவ்வளவு மூளை. மூளை எப்படி வெளியே வந்தது? உங்களுக்காக சுட சுட கோழியை வறுத்து கொண்டாந்தனா அப்ப பார்த்து அம்மா வந்துட்டாங்க. கப்புன்னு தலையில வச்சு தொப்பி முடிட்டேன். அந்த நேரம் பார்த்து லட்சுமி அம்மா நாயோட வந்துட்டாங்க. நாய் கோழியை பார்த்துருச்சு. நாய் குலைக்க நான் மரல, நாய் குலைக்க நான் மரல, நாய் குலைக்க. இனிமே நாய்கிட்ட போகாதே, கடிச்சிடும். யாராவது வராங்களா பாத்துக்க. என்ன சார், காபி டீ நிறைய குடிக்கிறீங்க போல இருக்க. காப்பியாவது அரப்பியாவது யாரு போட்டு கொடுக்குறா? சாப்பாட்டு விஷயத்துல நான் யாரையும் நம்புறது இல்ல டாக்டர். எனக்கு தேவையான நேரா தோட்டத்துக்கு போறது, என் இஷ்டப்படி உரத்தை கொட்டிக்கிறது. தோட்டத்துக்கு போய் பூச்செடிலாம் இருக்குல்ல, அதுக்கு உரம் வேணும் இல்ல, பக்கத்துல உட்காந்து உரம் போடுறேன். ராஜா, அப்பாவுக்கு வழக்கமா கொடுக்க மருந்துகளை கொடுத்துருங்க. மத்தவங்களா நீங்க செக் பண்ணிக்கங்க, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். சார், செவரை வச்சுதான் சார் சித்திரம் வரையணும். அப்படிங்களா? உங்க உடம்பு நீங்க ஜாகிரதையா பாத்துங்க. அப்படிங்களா? நீங்க வாங்க. அண்ணே வா, உங்க அண்ணியா உட்காருங்கடி. மழமழான்னு பாரு பாரு. மறுபடியும் சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சாச்சா? அம்மா இல்லம்மா. எங்க கைய காட்டு. கைய மஞ்சளா இருக்கு. என்ன ஏன் மஞ்சள்? ஒருவேளை மஞ்சள் காமாலியா இருக்குமோ டாக்டர்? டேய், சிகரெட் குடிக்கலன்னா கை ஏன்டா மஞ்சளா இருக்கு? ஒருவேளை மஞ்சள் தேய்ச்சி குளிச்சியா? ஆமா, மஞ்சள் தேய்ச்சி குடிக்கல. டேய், சிகரெட் பிடிக்கிறது தப்புன்னு அந்த பெட்டி மேலே போட்டிருக்காருல்ல, அப்புறம் ஏன் சிகரெட் பிடிக்கிறீங்க? அம்மா பேச்ச கேளு, சிகரெட் பிடிக்காதே. நான் சிகரெட்டே குடிக்கிறது இல்லப்பா. அப்பா, நீ ஒரு அப்பா அப்பான்னு கூப்பிடுறதுனாலதான் இந்த வீட்டுல ஒரு அப்பா இருக்கிறதே ஞாபகம் வருது. அடிக்கடி கூப்பிடுறாமானே. எப்பா, கவர்மெண்ட்ல கல்லு சாராயம் எல்லாம் குடிக்கிறான்னு சொல்றாங்களே, அப்பயும் இதெல்லாம் விக்கிறாங்க. இப்படி தாண்டா மகனே, இந்த மாதிரி ரொம்ப பேர் மேடையேறி பேசுறாங்க. இப்ப அவங்க எல்லாம் சேர்ந்துதான் சாராய வியாபாரமே நடத்துறாங்க. அப்ப நான் அரசியல்வாதி ஆயிட்டுமா? ஆயிடு. நம்ம வீட்டு திண்ணையிலே ஒரு சாராய கடை வச்சிடலாம். இங்கதான் வரமுறையே கிடையாது. எந்த பையன் வேணாலும் எது வேணாலும் ஆயிடு.
Yes, please. Yes, sir. Hello. Thank you. Gulfi, please. Hey. Yes, sir. உன்னை எங்கேயோ பாத்துருக்கனே. ஆஸ்திரேலியால கிரிக்கெட் மேட்ச்ல பாத்திருப்பீங்க. அந்த பத்து தூக்கி அவங்க வாயில போட்டாங்க. ஏண்டா நீ 7 மலைக்கு மேற்கு போறது ஜான்ல? அங்கதான் தப்பு பண்றீங்க. நீ என்ன தெரியல? நீயா? இந்த ஊர்ல ஒரு கோழி பாக்க கிடையாது. கோழிக்கறியை வீட்டுல ஆக்கி சாப்பிடுனா இந்த பாவி பசங்க திருடிட்டு போயிட்டாங்க. திருட்டு போயிடுவோம். கோழி உங்க 2 பேரை கண்டா முட்டை போடவே பயப்படுது. இனிமே நாம கோழிக்கறி சாப்பிடணும்னா இந்த 2 பசங்களையும் ஊரை விட்டே துரத்தணும். இது எங்க பிறந்த ஊருங்க. பிறந்த ஊர்னா இங்கே திருட சொல்லுதா? பக்கத்து ஊர்ல திருடுறோம். பக்கத்து ஊர்ல வேற எங்கேயாவது திருடு. இந்த பாரு கொஞ்ச நேரம் இங்க நின்னீங்க, நீங்க 2 பேரும் போட்டுக்கிறத கழட்டிக்கிட்டு அனுப்பிச்சிருவோம். ஓடி வந்துடுறா. திருட்டு பசங்க. அப்பா. ஏய், பிறந்த ஊர்ல அச்சி தேத்திட்டானுங்களாடா. இப்ப என்னடா பண்றது? சும்மாயிரா. செட்டும் பட்டணம் போன்னு சொல்லிருக்காங்க. நம்ம கடாம பட்டணம் போறோம். அவனுக்கு தான் கையில இருக்கிறதெல்லாம் புடிங்கன்னு விட்டாங்களே. எப்படா பட்டணம் போறதா? கையில மாந்திரம். இத வச்சு பட்டணத்துல பெரிய ஆள் ஆயிரலாம்டா. ஐடியா. எந்த கோயால பிரச்சனை வந்ததோ நாம 2 பேரும் பட்டணம் போய் இதே ஊர்ல கோழி பண்ண நடத்தலாம். இது சத்தியம். மாந்திரத்தை கைட்டு. உன்னை நம்ப மாட்டேன். ஏன்? நீ ஏற்கனவே திருட்டு பைய. பையனா? ஏய், இங்க போறா யாரு? சரியா? நீ போய் பேசுற. ஆ? போய் மடக்கு. மடக்கடா. நடுவால்டு. விடாதே. நடுவால்டு. விடாதே. நடுவால்டு. விடாதே. நடுவால்டு. உன்னை பார்த்தா வண்டியில ஏத்த மாட்டான். பாக்கிறதுக்கு சந்தேகமா இருக்க. நீ போய் பின்னாடி நில்ல செட்டப் பண்ணிடு. அண்ணே, வண்டி எப்படி போகுது? ரோட்டு மேல போகுது. நான் என்ன வயக்காட்டுல போகுது நான் சொன்னேன். அட்ரஸ் போதா? போகுது. ஒரு ஆளுக்கு எவ்வளவு? 10 ரூபா. நான் 30 ரூபா தரேன். நான் ரைட் சொல்லும்போது நீ வண்டி எடுத்துரு. ஓகே. நீ டிரைவரா? ஆமா. கூடிய சீக்கிரம் சொந்த வண்டியை வாங்கிடுவேன். என்ன? நான் ரைட் சொல்லும்போது வண்டி எடுத்து. எங்க போனவனை காணோம். ஏய், ஆளுக்கு 10 ரூபா சொன்னா 5 ரூபான்னு பேசி முடிச்சிட்டேன். 5 ரூபாயா? அப்ப நான் முன்னாடி ஏறேன். ஏய், நீ பெரிய உருவம். நான் முதல்ல மேல ஏறி உனக்கு கைய கொடுக்குறேன். அப்பா நீ பின்னாடியே ஏறு. தூக்கு. ஏறு. ஆமா. ஏறுடா சீக்கிரம். இந்தா. புடி 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 புடி. முதல்ல படத்துல போறோம். சோத்து கேக்குறா. எங்கடா மோதிரத்தை? விட்டுட்டேன். எவன் மோதிரத்தை உருவலான்னு வந்திருக்கேன்? ஏன் மச்சான் பழச கலர் நான் அப்ப வீடு பங்களா ஆட்டோ அது இது நான் ஐட்டம் பி ஜென்டில்மேன் பாய் ஜென்டில்மேன். ஏய், உங்ககிட்ட இருந்து மோதிரத்தை வாங்கல. நான் மண்ணாங்கட்டி பிறந்த ரங்கசாமிலடா. உன் பேரை வச்சுக்கோ, உங்க அப்பா பேரை மாத்திக்கோ. மேடம், ஐஸ்கிரீம் வேண்டாம். பிஸ்தா வேண்டாம். பாதாம் வேண்டாம். வெண்ணிலா. கூல் ட்ரிங்க் சாப்பிடுங்க. தேங்க்யூ. புறா திருட்டு பையன் அவனே. மோதிரத்தை திருட்டேன் விட்டுட்டேன். இப்ப என்கிட்ட எல்லாத்தையும் திருட வந்தியா? ஆமா, இந்த ஆள் உங்களுக்கு முதல்ல தெரியுமா? ஐயோ, சின்ன வயசுல இருந்தே தெரியும் மேடம். ஒரே வீட்ல இருந்தோம், ஒரே டம்ளர்ல குடிச்சோம், ஒரே பாத்ரூம்ல குளிச்சோம், ஒரே தட்டுல சாப்பிட்டோம். ஒரே லாரில ஏறணும். ஒரே ஒரு மோதிரத்தை உருவிட்டு போயிட்டான். அது சரி, நீங்க இங்க வந்தீங்க? நான் சம்பந்தி வீட்டு சமையல்காரன். இன்னும் கொஞ்ச நாள் இங்க செட்டில் ஆப்பறேன். சமையல்காரன்றீங்க, போட்டோ ஷூட் டை எல்லாம் மாட்டிடுறீங்க. ஏய், அதெல்லாம் பார்க்க கூடாது. தள்ளுமே. ஆமா, தாடி எல்லாம் இப்படி வச்சிருக்கீங்க, கவரம் பண்ண மாட்டீங்களா? ஐயோ, இந்த தாடியில ஒரு பெரிய கதையே இருக்கு மேடம். எதுக்குடா கதை வச்சிருக்கீங்க? சொல்லுங்கடா. நான் ஆஸ்திரேலியால ஷேவ் பண்ணலான்னு போயிருந்தேன். ஷேவ் பண்றதுக்கு எவ்வளவு கேட்டேன்? $1 சொன்னா. என்கிட்ட $1/2 தான் இருந்தது. அதுக்கேத்த மாதிரி எடுத்து விடுறான்னு சொன்னேன். இங்க ஒரு வலி, இங்க ஒரு வலி வச்சான். அன்னில இருந்து நான் இப்படிதான் தாடி வச்சிருக்கேன். எங்க ஃபேமிலி ஃபுல்லா இப்படிதான் வச்சிருப்பாங்க. எங்க பாட்டியும் இப்படிதான் வச்சிருக்கோம். உங்க பாட்டியம்மா? இவனை பத்தி உங்களுக்கு தெரியாத மேடம். 4 லட்சம் ரூபாய் எடுத்து வச்சுட்டான் மேடம். எப்படி? ட்ரெயின்ல விட்டுட்டாரா? இல்லையே. சீட்டாடி விட்டாரா? இல்லையே. குடிச்சாரா? அப்படி இருந்தா பரவாயில்ல மேடம். 4 லட்சம் ரூபாய்க்கு வேர்க்கல்ல உண்டை வாங்கி சாப்பிட்டான் மேடம். 4 லட்சம் ரூபாய்க்கு வேர்க்கல உண்ட சாப்பிட்டாரா? நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? மேடம், லாஸ் பண்ண இவன் பணத்தை ரிகவர் பண்றதுக்கு அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் பீச்ல வேறுகளேன்னு வித்து நிக்கிறாங்க மேடம். என் நாட்டுக்கு பிறந்தவனே நான் வேர்க்கல்ல வச்சு பாத்தியாடா? விடுங்கண்ணா. அது இருக்கட்டும். எத்தனை நாள் இங்க இருப்பீங்க? 2 நாள் இருப்பேன். அப்ப பிளைட்ல போயிடுவேன். என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களே பத்தி அவன் நினைக்க கூடாது, நான் தான் நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? ஒண்ணுமே புரியல.
புரியும்படியா சொல்லுங்க. கிசு கிசுன்னு பேசாதீங்க, சத்தம் போட்டு பேசுங்க. ஐயோ உனக்கு என்ன ஆச்சு? சொல்றத சத்தமா சொல்லி தொலையேன். ஏண்டா இப்படி சத்தம் போடுற? உன் காதன்னு செவிடா. வீட்டுல எப்படி எல்லாம் சத்தம் போட்டா எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியல. அதான்டி நானும் சொன்னேன். மெதுவா சொன்னா கேக்கலையா? டாக்டர் சார், உங்க காதை கொஞ்சம் டெஸ்ட் பண்றீங்களா? அண்ணி, உங்க தங்கச்சி வாய கொஞ்சம் அடக்கி வைங்க. ஏன் என்னாச்சு? பின்ன காலங்கத்தால எங்க அம்மா கிட்ட மாட்டி விட்டா. ஓ, அவ எப்பயுமே அப்படித்தான். ஒருத்தர் இல்லாட்டி இன்னொருத்தரை சீண்டி விட்டுக்கிட்டு இருக்கிறதே அவளுக்கு வேலையா போச்சு. நீங்க ஆச்சு அவளாச்சு, அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? கவனிச்சுக்க. தம்பி, இங்க என்ன பண்றீங்க? ஸ்ட்ராங். என்னது? மேல வாட்டர் டேங்க் லீக் ஆகுது. அது உங்க ரூம்ல லீக் ஆகுதா இல்லையான்னு பார்க்கலாம்னு வந்தேன். இல்லையே, இல்ல. இத வந்துட்டேக்கா. Good morning, auntie. குட் மார்னிங். Good morning, everybody. குட் மார்னிங். குட் மார்னிங் எவ்ரிபடி. குட் மார்னிங். என்ன இது? இது யாருடைய காலா இருக்கும்? ஐயோ, இது மனுஷங்கள மாதிரி தெரியலையே. ஏதோ குதிரை கால் மாதிரில இருக்கு. நம்ம வீட்டுக்குள்ள எப்படி குதிரை வந்தது? கரெக்ட். யாரோ ஹை ஹீல்ஸ் போட்டவங்க தான் நடந்திருக்காங்க. நம்ம வீட்டுக்குள்ள யாரும் ஹீல்ஸ் போட மாட்டாங்களே. சிஸ்டர், காலை காட்டுறீங்களா? பாரு, நல்லா பாரு. என் செருப்புல ஏதோ சேரோட்டி இருக்கா? ஈஸியா கரோனாவா? பேட்டா. இதே குதிரை கால் தான். இந்த செருப்பு தான் தப்பு பண்ணிருக்கு. ஒருவேளை இன்னைக்கு மார்னிங் நீங்க தோட்டத்து பக்கம் வாக்கிங் கிக்கிங் போனீங்களா? நானா? ஆ. இன்னைக்கு காலையில தூங்கி எந்திரிச்சதே 8 மணிக்கு தான். இப்பதான் குளிச்சிட்டு நேரா ரூம்ல இருந்து டைனிங் ஹாலுக்கு வரேன். ஐ சி. அப்போ உங்க ஹை ஹீல்ஸ் மட்டும் தனியா தோட்டத்துக்கு போய் சேத்த புசிட்டு வீட்டுக்குள்ள வந்திருக்கு, அப்படித்தானே? What do you mean? ஐ மீன், இது உங்க கால் அடையாளம் இல்ல நீங்க சொன்னாலும் உங்க ஹை ஹீல்ஸ் காட்டி கொடுத்துருச்சு. அதனால எங்க வீட்டு சட்டப்படி ஒரு பக்கெட்ல தண்ணியும் ஒரு துணியும் கொண்டு வந்து தொடச்சு விட்டுருங்க. என்னமா நான் சொல்றது சரிதானே? கரெக்ட். என்ன? நான் துடைக்கிறதா? கண்டிப்பா நீ தான் துடைக்கணும். புரியுதா? ஓகே, துடைக்கிறேன். ஆனா இந்த வீட்டுல கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. நான் தானே துடைக்கணும். துடைக்கிறேன். பள்ளி, துணியை கொண்டு வா. கொடு. இங்கே வாங்கணும். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். எல்லாரும் சேர்ந்து முடிவு எடுத்துட்டீங்களே. இந்த தப்பு நான் தான் பண்ணேன். நானே தொடச்சேன். ஆனா நீ எப்ப ஹீல்ஸ் போட ஆரம்பிச்ச? சுமாரா லட்சுமி, உன்னை எங்க அம்மா கிட்ட மாட்டி ஒண்ணுதான் நான் இப்படி பண்ணேன். ஐ எம் சாரி. இங்க கொடுங்க தம்பி, நானே துடைக்கிறேன். நோ, அவனே துடைக்கணும். இப்படி எல்லாம் விளையாடுறதுன்னு கொஞ்சம் கூட பிடிக்காது. கில்பர்ட் டார்லிங், இதுக்கு முன்னாடி நீ எங்க வேலை பார்த்த? டெல்லி, பாம்பே, கல்கத்தான்னு 5 ஸ்டார் ஹோட்டல்ல வேலை பார்த்திருக்கேன். ஃபாரின்க்கெல்லாம் புல் சப்ளை பண்றேன். புல்லா? ஆ, தண்ணி கப்பால ஒரு ஊர் இருக்கு தெரியுமா? என்ன ஊரு? ஆப்பிரிக்கா இவன் சொந்த ஊரு. அந்த ஊர்ல இருக்கிற 1000 ஆட்டுக்கு நான் தான் புல் சப்ளை பண்றேன். 1000 ஆடு டெய்லி ஏரோப்ளேன்ல போகுது. எதுக்கு? புல்லு துண்டத்துக்கு. உனக்கு 7 கப்பல் 7 மலை தெரியுமா? ஆமா. அவன் 7வது கப்பல் கட்டுறதுக்கு நான் தான் 500 ரூபாய் கடன் கொடுத்தேன். கொப்பை 7 மலையே துண்டுலாம் வச்சிடறான். யார்த்தடா ரீல் விடுற? அவன் எங்க ஊரு? அவனை நம்பாத, என் மோதிரத்தை உருவிட்டு வந்தவன். சுமாரு. என்ன அங்கெல்லாம் எப்ப கூட்டிட்டு போவீங்க? ஈவினிங் பிளைட்ல போயிட்டு மார்னிங் பிளைட்ல காபி போட வந்துடலாம் டார்லிங். Thank you. ஐயோ, நான் யானைக்கு அல்வா வாங்கி கொடுத்தாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நான் டெய்லி குதிரைக்கு குலோப் ஜான் கொடுக்கறேன் மேன். பண்ணிக்கு என்னடா வாங்கி கொடுப்பேன்? பாப்கார்ன் கொடுப்பேன். வேலை பாரு மேன். போடா பரதேசி. இங்க பாரு, இந்த ஹோட்டல்ல பிச்சை எடுத்து இதெல்லாம் சேர்த்திருக்கான். இது பாருங்க, சும்மா பிச்சைக்கார அவன் சொல்லாதீங்க. ஜாலி ஜாலிமா. இவனை பார்த்தா பரதேசி மாதிரி இருக்கா. இவனை நம்பாத டார்லிங். இவனுக்கு ஆல்ரெடி கள்ளக்காதல் இருக்கா. எனக்கடா? ஆமா, இவன் தகர டப்பா திறந்து பார்த்தா ஒரே அழுக்கு லவ் லெட்டர். ஏய்,
அதிகமா பேசாத. எங்க முதலாளி சொல்லி உன்னை இப்பவே வேலையை விட்டு நிக்கிருவேன். யார விட்டு வேலை விட்டு அனுப்புறது மேன்? நீ அம்மாவுக்கு தெரியாம ஐயாவுக்கு பிரியாணி, ஸ்வீட்டு, காரம், 555 சிகரெட் இதெல்லாம் வச்சுக்கிட்டு மினி டிரைவிங் ரெஸ்டாரண்ட் நடத்துறே. அம்மா கிட்டே மாட்ட போறே, வீட்டை விட்டு வெளியே போறேன். என்னவே விட்டு விட்டு அனுப்ப பாக்குறியா? ஐயாட்ட சொல்லி இன்னைக்கே உன் சீட்டை கிழிக்கல. நான் மண்ணாங்கட்டி மக ரெங்கலடா. என்ன நீ உன்ன ஐயா ஐயான்னு மறைச்சு நிக்கிறா? என்னைக்கா ஒரு நாள் நீ அம்மாக்களை மாட்ட போற, நீயும் குளோஸ் உங்க ஐயாவும் குளோஸ். மண் வாசனை மறக்க முடியல டார்லிங். பள்ளி அரசன் நம்பி இந்த புருஷனை கை விட்டுறாத. நீ கவலைப்படாத டார்லிங், நம்ம கல்யாணம் பண்ணிக்கின டெல்லி, பாம்பே, துபாய்னு போயிடலாம். அங்க 100 ரூபாய் கிடைச்சா வித்துருவாடா. என்ன நான் அவ்வளவு சீப்பா நினைச்சா 200 ரூபாய் தான் விற்பேன். பத்தியா? உண்மையை சொல்லிட்டான். அதனால என்ன கல்யாணம் பண்ணிட்டு அடிமனுக்கு குன்னூர் போயிருவோம். காரவடை போலாங்க. அங்கதான் வசதிங்கிறியா? நம்ம டார்லிங் கிட்ட விளையாடாதமே. ஏய் வள்ளி விஷயத்துல நீ தலையிட்ட உன்னை பொண்ணு வேலை இல்ல. ஜாக்கிரதை. ஏய் வள்ளிய நான் தான் காதலிக்கேன். நான் தான் காதலிப்பேன். வள்ளிய நான் தான் காதலிக்கேன். நான் தான் காதலிப்பேன். வள்ளிய ரொம்ப நாளா காதலிக்கிறேன். நானும் ரொம்ப நாள் காதலிக்கிறேன். அவனுக்கு பூவல் பால் வாங்கி கொடுத்துட்டா. சோல் பாப்பி வாங்கி கொடுத்துருக்கேன். நான் தான் போய் கொடுத்துட்டா. ஏய், என்ன சண்டை? நைட்ல என்ன சமையல் பண்ணலாம்னு டிஸ்கஸ் பண்ணோம். என்ன டிஸ்கஷன்? என்னடா சண்டைன்னு? அது வந்து என் வாழ்க்கை பிரச்சனை. இவன் குறுக்க நிக்கான். என் வாழ்க்கை பிரச்சனை இவன் குறுக்க நிக்கிறான். என்னது? வள்ளி என்னை காதலிக்குது. இல்ல என்ன காதலிக்குது? விஸ்வரூபம். காதலிக்கிறதுக்கு டிஸ்கஷன் சண்டையா? எங்க சக்கரை கூப்பிட வள்ளி வள் வள்ளி 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 வள் வள் வள்ளி 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 வள்ளி. வாங்க. ஆமா, இந்த பயலுக்கு என்னமோ சொல்றாங்க, என்னது? வந்து வந்து உனக்கு யார பிடிக்குது? இவனை பிடிக்கும். இவனே? இவனை பிடிக்கும். அவனை பிடிக்குதா இவனை பிடிக்குதா? யாராவது ஒரு ஆள் சொல்லு. 2 பேரையும் பிடிக்கும். யாரு புத்திசாலி அவங்களுக்கு தான் கட்டிக்குவேன். அப்படின்னா நான் ஒரு கதை சொல்றேன். அதை யாரு விடுவிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் அந்த பொண்ணு. அது மட்டும் இல்ல, நானே 10,000 ரூபாய் பணம் கொடுப்பேன். 10,000? 10,000. இங்க வா. ஒரு ஊர்ல ஒரு செவிடன், ஒரு குருடன், ஒரு ஊமை 3 பேரும் செய்த மாட்டாங்க. இந்த குருடனுக்கு அழகான பொண்டாட்டி வச்சிருந்தான். செவிடனுக்கு ரொம்ப நாளா அவன் மேல ஆசை. தவடிச்சுக்கிட்டே இருந்தான். யாரும் இல்லாத நேரத்துல எடுத்து விட்டான். ஊமையே இதை பார்த்துட்டான். குருடன் கிட்ட போய் சொல்லணும். எப்படி சொல்லியிருப்பான்? எப்படி சொல்லிருப்பான்? முதலாளி 10,000 கொடுக்க எப்படி எப்படி எழுதி காமிச்சிருப்பான். தமிழ்நாட்டு அவனுக்கு தான் கண்ணு இல்லையடா. கண்டுபிடிச்சிட்டேன். என்ன ஆக்சன்ல சொல்லிருப்பான். கேட்டது? எங்க ஆக்ட் பண்ணிக்காமி ஷாய். இவனுக்கு பதில் சொல்ற வரைக்கும் இவனுக்கு 2 பேரையும் பார்க்க கூடாது. போ. சரிங்க. 10,000 இவனுக்கு மட்டும் இல்ல, யாரா இருந்தா சரி. இதுக்கு பதில் சொல்லுங்கன்னா 10,000. ஐயா இவ்வளவும் பார்த்ததே இல்ல. ஐயா இத சாப்பிட்டு வெளியே போடா நாயேன்னு சொல்ல போறாரு. தில்பட்டு ஜானே. ஐயா கிட்ட சொன்னா என்ன வெளியே போடா நாயேன்னு சொல்லுவாரா? நான் அம்மா கிட்ட சொல்றேன், உன்னை வெளியே போடா பேயேன்னு சொல்லுவாங்க. சொல்றேன்டா. நம்ம அம்மா இருக்காளே, சின்ன பிள்ளையில என்ன கண்டா நடுங்குவா. இப்ப ஏன் நாவலை பார்த்து நடுங்குறேங்கிறியா? ஊட்டி இல்ல குளூர், அதனால தான் நடுங்குற மாதிரி தெரியுது. சொன்னாங்க சொன்னாங்க. கேள்விப்பட்டிருப்பிய? ஆமா ஆமா. ஏன் முதலாளி அன்னைக்கு ஒரு விடுதலை சொன்னீங்கல, அதுக்கு விளக்கம் சொல்லிட்டா. நான் அந்த 10,000 ரூபாய் நான் வாங்கிடுவேன்ல. அட பைத்தியக்காரா, விளக்கம் தெரியாது அவனுக்கு? இதுக்கு விளக்கம் தெரியாது? எனக்கு தெரியாது. முதலாளி அந்த தாடிக்கார பைய கில்பட்டு ஜானே வேலையை விட்டு நீக்கணும் முதலாளி. ஏண்டா, அவன் ரொம்ப நல்லவனாச்சே. உங்களுக்கு தெரியாது, முதல்ல ஊரை விட்டு வரும்போது என் மோதிரத்தை உருவனா, இப்ப என் காதலியை உருவ பாக்குறான். காதலி உருவுறானா? சாப்பிட்டு வந்து அவனை நான் உருவிடுறேன். வாங்கோ. பாத்தீங்களா, பக்கத்துல அந்த பிளாக் மாலி வாயிலே சிகரெட் கையிலே கோலி. இதான் ஐயா தோட்டத்துக்கு தண்ணி ஊத்துறதா? அந்த பிளாக் மாலி இங்க மினி ஹோட்டல் நடத்துறான். முட்டை, பிரியாணி, சிக்கன் எல்லாம் ஐயாவுக்கு. கொண்டு வந்த பாத்திரம் எல்லாம் அவனுக்கு. வீட்டுல பாத்திரம் காணாம போனா எல்லாம் என்ன சந்தேகப்படுறாங்க. எதுக்கும் பாத்திரத்துக்கு நாளையில இருந்து என் பேரை போட்டு வைங்க. உங்க பேரை போட்டு வைக்கலாம், தப்பு இல்லை. வாங்கோ. என்ன இது? நீனடி? அம்மா செய்யற தப்பை செஞ்சுட்டு தலை குனிஞ்சுட்டு அப்படி மாசம் 3000 4000 டாக்டருக்கு கொட்டிட்டு இருக்கேன். நீங்க நடனா எனக்கு தெரியாம கோழி, முட்டை, பிரியாணி இதெல்லாம் சாப்பிட்டு இருக்கீங்க. இதுல சிகரெட் வேற. ஏண்டா
தான் கேட்டாருன்னா உனக்கு எங்கடா புத்தி போச்சு? நான் சொன்னம்மா ஐயா Shut up. இன்னைக்கு கோழி கேட்பாரு, நாளைக்கு பாட்டில் கேட்பாரு, அப்புறம் என்னென்னமோ கேட்பாரு. செய்வியாடா? அதெல்லாம் கேப்பீங்க? படுவா ரொம்ப கண்டிச்சிங்க, எல்லாத்தையும் கட்டுவான். அம்மா ஐயா இதெல்லாம் கேட்க மாட்டாரா? வாயை மூடு. இந்த வீட்டுல யாரார எப்படி கவனிச்சுக்கணும்னு ஒரு லிஸ்டே கொடுத்திருக்கேன்ல, அதை தூக்கி எறிஞ்சிட்டு தாறுமாறா நடக்கிற உனக்கு இந்த வீட்டுல வேலை கிடையாது. அம்மா Get out. முதலாளி உங்க மனசு என் மனசு புரிஞ்சுக்கிறாம அம்மா கெட் அவுட்னு சொல்லிட்டாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? என்னடா சொல்லுவேன்? அம்மா உன்னை கெட் அவுட் சொல்லிட்டாங்க. நீ சுதந்திரமா வெளியே போகலாம், சுதந்திரமா சிக்கன் சாப்பிடலாம், சுதந்திரமா சிகரெட் குடிக்கலாம். என்ன யாருமே இந்த வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்களே. நான் கெட் அவுட் சொல்றேன், வெளியே வந்துருங்க. உன் வார்த்தைக்கு கொஞ்சம் கூட மரியாதை இல்லையடா நாய். அம்மா தான் கெட் அவுட் சொல்லிட்டாங்களா, வீட்டை விட்டு வெளியே போ போ போ. இவ்வளவு நீ தான்டா கட்டப்பொண்ணை காட்டி கொடுத்த எட்டப்ப. என்னைக்காவது ஒரு நாள் நடுத்தூர்ல பிச்சை எடுக்க போறேன். நானா? எனக்கு ஆஸ்திரேலியால 4 ஏக்கர் நிலம் இருக்குதோ, இந்தியால வீடு இருக்குதோ, சொந்தமா ஆட்டோலாம் ஓடுதோ, பேங்க்ல 4 லட்சம் ரூபாய் ஹாட் கேஷ் இருக்குது மேன், தெரிஞ்சுக்கோ. எந்த பேங்க்ல? ஸ்டேட் பேங்க். மொத்தமா கவனிச்சிடுறேன். வள்ளி இவனை நம்பாத. இத பாரு, எனக்கு யாரும் முக்கியம் இல்ல, ஐயா கொடுக்கிற 10,000 தான் முக்கியம். முதலாளி நான் இவனாலதான் வீட்டை விட்டு போறேன். படிக்காத மேத படம் பாத்தீங்களா? அதுல ஒரு பெரியவர் ஒரு நாயை வளர்த்தாரு. அந்த நாய்க்கு பேர் ரெங்க. அந்த ரெங்க வீட்டை விட்டு போனதும் அந்த பெரியவர் என்னமா அழுது பாடினார் தெரியுமா? எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான், இங்குவனை யான் பெறவேன் என்ன தவம் செய்து விட்டேன். ரெங்கன் எங்கிருந்தோ வந்தான், ரெங்கா 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 ரெங்கா. முதலாளி